இன்னைக்கு ஈவினிங் சைன் பண்ணி ஆகணும். அந்த மீட்டிங்கை விட்டு நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த பரிகார பூஜைன்றது எங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. இன்னொன்று, இந்த பரிகார பூஜைன்றது இந்த குடும்பத்தோட மானம் சம்பந்தப்பட்டது. அதனால ஒவ்வொரு பரிகாரத்தையும் எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்காக முயற்சி பண்ணேன். நான் உங்களை மதிச்ச மாதிரியே நீங்க என்ன மதிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ரொம்ப புதிரா பேசுறான்? ஒருவேளை கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டானோ? மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஏன் பூடகமாவே சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, எதா இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப நான் கிளம்பி போலன்னா என் வாழ்க்கையில பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே கிடைக்காது. வாழ்க்கையில ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு செட்டில்மெண்ட் இது. அதனால யாரும் என்ன தடுக்காம அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் எப்படி உங்களை மதிச்சு இங்க வந்தனோ அதே மாதிரி நீங்களும் என்ன மதிச்சு அனுப்பி வைக்கணும். ரங்கா, மாப்பிள்ள சொல்றது நியாயமா தானே இருக்கு. அதனால நமக்கு வேற மாத்தி யோசிக்க முடியல. ஆமாப்பா, வர்ற மாப்பிள்ளைங்க எல்லாம் நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அதை அவங்க எப்படி எடுத்துக்கலாம் தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம மாப்பிள்ள அப்படி இல்ல. உண்மையிலேயே இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அதனால எனக்கு மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வச்சிடலாம்னு தோணுது. எனக்கும் அப்படித்தான்ப்பா தோணுது. அப்ப அனுப்பிச்சு வச்சிடலாமா? எனக்கு கூட மாப்பிள்ள சொல்றது சரிதான் தோணுது. நினைச்ச மாதிரியே பண்ணிட்டானே, எல்லாரையும் பேசியே கவுத்துட்டான். இவனை இப்படியே விடக்கூடாது. என்ன சிரிக்கிற? பாட்டி, என்ன கதிரே, இத கொஞ்சம் பிடிப்பா, இப்ப நான் வந்துடுறேன். என்ன நர்மதா? பாட்டி, அங்க உங்க பேரன் ரொம்ப பிரில்லியண்டா பிளான் பண்ணி ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். தாத்தா, அத்தை, மாமான்னு எல்லாரையும் பேசியே கவுத்துட்டான். இப்போ நீங்க களத்துல இறங்கல, உங்க பேரனுக்கும் வர்ஷாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது ஆண்டவனால கூட தடுக்க முடியாது. என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு உடனே வந்துருவீங்கல்ல மாப்பிள்ள? என்ன என்ன எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு இல்ல அம்சா, மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அது நியாயமா பட்டுச்சு. அதனால அவரை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? ஓ, தாராளமா அனுப்பி வைக்கலாமே. இரு, பாத்தீங்களா மாப்பிள்ள, எனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அம்சாக்கும் அப்படியே தான் படும். ஆனா ஒரு விஷயம், நம்ம வீட்ல இனிமே நல்ல காரியம் நடக்க வேண்டான்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அனுப்பி வைங்க. என்னம்மா பேசுற? ஏ அம்சா, என்ன அபசகுணமா ஆரம்பிக்கிற? அபசகுணமா பேச வைக்கிறது நீங்க. ஏ ரங்கநாயகி, நீங்க எல்லாம் இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தீங்க, இல்ல வேற ஊர்ல பிறந்து வளர்ந்தீங்களா? எந்த ஊர்லயாவது காப்பு கட்டிட்டு அதே நாள்ல ஊரை விட்டுட்டு போக முடியுமா? அதுதான் முனியனுக்கும் சொடலமாடனுக்கும் நீங்க தர மரியாதைன்னா, சொடல உங்களுக்கு என்ன தண்டனை எழுதி வைக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்குங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. காப்பு கட்டிட்டு ஊரை விட்டு போய் அன்னைக்கே ரத்தங்காக்கி செத்தவெல்லாம் இருக்கான் தெரியும்ல. குடும்பமே
குடும்பமே தழைக்காம போனவங்க, அப்பா ஆத்தாவை பறி கொடுத்தவங்க, சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு போனவங்கலாம் இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அனுப்பி வைங்க. நீங்க எப்படிங்க நம்ம ஊர் வழக்கத்தை மறந்தீங்க? மாப்பிள, அம்சவேணி சொல்ற விஷயம் உண்மைதான். எனக்கே அது மறந்து போச்சு. அப்படி ஒரு சாங்கியம் இந்த ஊருக்குள்ள காலகாலமா இருக்கு. மாப்பிள, உங்களுக்கு பிசினஸ்ல வரணும்னு இருந்தா அது எப்படியாவது வந்துரும். அது வராதுன்னு இருந்தா அது வராது. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவன் எங்களுக்கு நிறைய சொத்து கொடுத்துருக்கான். உங்களுக்கு எது வந்தாலும் நாங்க சரி பண்ணி தரோம் மாப்பிள. எங்களை பொறுத்தவரை நீங்களும் ரோகிணியும் சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் எங்களுக்கு முக்கியம்.